A very good morning and welcome to our daily devotion. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 26 verses 6 to 9. ஸோ Proverbs 26வது அதிகாரம் அதில் 6லேருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சொலோமன் எதை பற்றி சொல்கிறாருன்னா, நம்ம யாரை ட்ரஸ்ட் பண்ணணும், நம்ம யாரை நம்புறது, நம்ம யாரை மேலே ரிலையபிளாக இருக்க முடியுன்றதை பற்றி சொல்கிறாரு. ஸோ நம்ம அவர் அந்த காலத்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு மெசேஜ், அந்த காலத்தில் ஒரு மெசேஜை நீங்கள் ஒருத்தர் கூட அனுப்ப போது அவர் அன்ரிலையபிளாக இருந்தால், அவங்கள நம்ப முடியாத மாதிரி இருந்தால், அவங்க மேலே நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் இல்லாதவங்களாக இருந்தால் என்னாகும், நம்மளுக்கு அந்த மெசேஜ் போகுமா இல்லையான்றத அந்த பதற்றமும் இருக்கும், அடுத்து சொல்லவும் முடியாது, திடீர்னு போகாமலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம அந்த நம்பிக்கை வைக்கிறது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும்னு சொல்கிறார். ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற verse 6. ஸோ Proverbs chapter 26 verse 6 which says, if you choose a fool to represent you, you're asking for trouble. It will be as bad as you cutting off your own feet. already சொல்கிறேன். if you choose a fool to represent you, you're asking for trouble. It will be as bad for you as cutting off your own feet. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக் அவே என்னென்னா, வெரி சிம்பிள், வெரி ப்ராக்டிக்கல். நம்ம ஒருத்தங்க மேலே டிபெண்ட் பண்ண போது, நம்ம ஒருத்தங்க மேலே ரிலையபிளாக இருக்கும் போது, இல்லை நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அவங்க ஒருத்தங்க ரிலையபிளாக இருக்க முடியுமா இல்லையான்னு பார்க்கணும். சும்மா சரி இவன் ரிலையபிளாக இல்லைனாலும் இவங்களுக்கு வேலை கொடுத்தா அது நம்மளுக்கு சூனியம் வைக்கிறது தான் சாலமன் இங்கே பேசிக்கலி சொல்கிறாரு. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன அனாலஜி இல்லை ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்னா, நீங்கள் ஒருத்தங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. என்ன கேர்லெஸ்னால், வாய் தவறி எல்லாம் சொல்லிவிடுவாங்க. இந்த மாதிரினா இப்போ ஒருத்தங்க கிட்ட நீங்கள் உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன், உங்கள் ஃபோன் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே சொல்லிடுறீங்க. ஆனால் அவர் அந்த பர்சன் என்னென்னா ஒரு அன்ரிலையபிள் பர்சன். சீக்ரெட்ஸ் எஸ்பெஷலி என்னென்னா, சீக்ரெட்னா தப்பி தவறி வளரிடுவார். அவர் இன்டென்ஷன் நல்லா தான் இருக்கலாம், அந்த பர்சனோட இன்டென்ஷன் நல்லா இருந்தாலும் தப்பி தவறி சொல்லிடுவார். உங்கள் அக்கௌண்ட்டை பற்றி சொல்கிறாரு, இவன் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் அவருக்கு நம்பி சொல்லுவீங்க. ஆனால் அவர் தப்பி தவறி என்ன பண்ணிடுவார், இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறார், இவன் ஃபோன் பாஸ்வேர்டு இது அது இதுன்னு யோசிக்க மாட்டார். யார்கிட்ட எப்போ பேசணும், யார்கிட்ட என்ன சொல்லணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. ஸோ அது யார் தப்பா, அவர் தப்பா இல்லை, அவரோட இன்டென்ஷன் நல்ல இதாக தான் இருக்கலாம். அவர் என்னதான் சொல்லணும்னு சொல்லுவார், ஆனால் நம்ம தான் தப்பாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு சூனி வைக்கிறோன்னு சாலமன் நீங்கள் சொல்கிறார், we are cutting off our own feet. ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்னது, ஸோ நம்ம ஒருத்தரை நம்பி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறோம், ஒரு பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், ஃபோன் பாஸ்வேர்டு எல்லாமே சொல்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, தப்பி தவறி சொல்லிடலாம். ஸோ இதுலேருந்து சாலமன் தப்பி தவறி என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கு சொல்லிடலாம். ஆனால் அவரோட இன்டென்ஷன் அதுவா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. பட் அது அந்த மாதிரி ஒரு பழக்கிற அந்த மாதிரி ஒருத்தர்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ பேசிக்கலி சாலமன் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னா, ஒருத்தங்களை நம்பி ஒரு வேலை கொடுக்குறதோ, ஒருத்தங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறதோ, இல்லைன்னா ஒருத்தங்களை நம்பி கொஞ்சம் ஃப்யூச்சரில் பிளான் பண்ணுறதோ, அவங்க ரிலையபிளாக இல்லையான்னு பார்க்கணும். ஒரு அன்ரிலையபிள் பர்சனை நம்பி நம்ம அவ்வளோ பிளான் பண்ணால், அவங்கள நம்பி பிளான் பண்ணால் நம்மளே என்ன வச்சுக்கிறோம், நம்மளுக்கு சூனியம் வச்சுக்கிறோன்னா சாலமன் பேசிக் சொல்கிறார். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் ஆர் இஃப் யூ ஆர் கிவிங் them some work to someone who is not reliable, சாலமன் is telling பேசிக்கலி நம்மளே நம்ம காலை வெட்டிக்கிறதுன்னு சாலமன் நீங்கள் சொல்கிறார். ஸோ இதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களை நம்புகிறோன்னா, ஒருத்தங்க ஒரு ரிலையபிளான ஒரு பர்சன், எனக்கு அவங்க ஒரு தூண் மாதிரி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அவங்க ரிலையபிளாக என்னென்னு பார்க்கணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமே நிறைய பழக்கங்கள், அவங்க வார்த்தைகளுக்கு கொஞ்சம் வெயிட் இருக்கா, அவங்க வார்த்தை சொன்னால் வாக்கு காப்பாற்றுவாங்களா, அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அவங்க பேச்சை பார்க்கணும், அவங்க கேரக்டர் பார்க்கணும். ஏன்னா அவங்க டேலண்ட் எவ்வளோ இருந்தாலும் நம்ம கேரக்டர் தான் முக்கியம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்க டேலண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், அவங்கள நம்ப முடியும், ஆர் தே ரிலையபிள் ஆர் நாட், கேன் தே பி ட்ரஸ்டட் ஆர் நாட். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். we should ask God for that wisdom. ஸோ நம்ம எவ்வளோ பார்த்தாலும் நம்ம கண்ணால் பார்க்க முடியறதுல அவங்க நடித்து கூட ஏமாற்றலாம், ஏதோ கடைசி நேரத்துலையோ வேலை செஞ்சு பண்ணலாம். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே give me the signs or give me the wisdom to know if this person is reliable or not, give me the wisdom to know if this person can be trusted or not. ஸோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுங்க, இந்த ஆளை என்னால் நம்ப முடியுமா, இந்த ஆள் மேலே என் மேலே நம்பிக்கை வைக்க முடியுமா, இந்த ஆள் நம்பி நம்ம இப்படி பிளான் பண்ணலாமா, அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்டால் God will show you
ஆர் காட் வில் ஹெல்ப் யூ see it. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், ஒருத்தங்களை நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு கொஞ்சம் ஞானத்தோட நிதானமாக யோசித்து நம்பணும். ஏன்னா அந்த மாதிரி நம்ப முடியாத ஆட்கள்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்கள வச்சு நம்ம பிளான் பண்ணுறது, இல்லைன்னா அவங்கள வச்சு நம்ம ஒரு காரியம் சொல்கிறது, இல்லை அவங்கள வச்சு நம்ம சில காரியங்கள் சொன்னாலும் அதை ரகசியமாக வச்சுக்கிறதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ். பட் ஒரு அன்ரிலையபிள் பர்சன் கிட்ட நம்ம இதெல்லாம் பண்ணால் சாலமன் என்ன சொல்கிறார், நம்மளே நம்ம காலை வெட்டிக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறார். ஸோ that is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful morning. Thank you for this wonderful devotion that you've given us through King Solomon, Lord. Lord, first of all, make me trustworthy, Lord, and Lord, help me identify those who are trustworthy in my life, Lord, in my circle, Lord, and Lord, help us grow together, and Lord, help me identify those who are not untrustworthy and those who are not trustworthy, so that I may be able to distance myself from them and not rely on them in the future. All of this in Christ's name I pray. Amen.